Close your eyes, relax your body completely. உடல் அமைதி, பிராண அமைதி. Just watch your breathe. மன அமைதி. Just watch your thoughts. புத்தியின் அமைதி. Just command your புத்தி. Giving attitude your mind. First one, acceptance. என் உடலில், மனதில், இந்திரியங்களில், புத்தியில் இருக்கிற அறியாமையை, இயலாமையை எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ, without any murmuring. அது சரி என்று நம்மால் வாதிடவும் முடிகிறதோ, அதேபோல் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். இதை ஒரு ஞானத்தின் மூலியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை பெற்றுவது மட்டுமல்ல, அதை மீண்டும் மீண்டும் அபியாசம் செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த குணம் நமக்குள் வந்து அமையும். வெறும் அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். அப்போ அதற்குண்டான ஞானம் என்ன? நான் இயலாமையில், அறியாமையில் இருப்பது
என்னுடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள், எண்ணங்கள் இவைகள் என்னுடைய என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய கட்டுக்குள் இல்லாமல் சத்தோகுணத்தில் எண்ணங்கள் மாறுபடுகின்றன. தமோ குணத்தில் எண்ணங்கள் மாறுபடுகின்றன. ரஜோ குணத்தில் எண்ணங்களும் செயல்பாடுகளும் மாறுபடுகிறது. இவ்வாறு நான் பார்க்கும் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் அந்த குணத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டாக வேண்டியிருக்கிறது. அது அவரவர்களுடைய கர்ம பலன். தன்னிச்சையின்றி அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தன்னிச்சையின்றி நான் எவ்வாறு தன்னிச்சையின்றி குணத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, கர்மங்களை செய்கிறேனோ, பேசுகிறேனோ, அதே போல்தான் மற்றவர்களும் தன்னிச்சையின்றி குணத்தின் அடிப்படையில் குணத்தின் கட்டுக்குள் தான் அவர்கள் செயல்பட்டாக வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் என்னை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறேனோ அதே போல் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை தியான காலத்தில் முறைப்படி அபியாசம் செய்யும் பொழுதுதான் நமக்குள் அந்த குணம் சுபாவமாக அமையும். அடுத்தது அசங்கோகம். நான் இந்த வாழ்க்கையில் பிறந்ததற்கு பிறகு வாழ்க்கையினுடைய தேவைக்காக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக சில உறவுகளை நான் ஏற்படுத்தி கொண்டுள்ளேன். அந்த உறவுகள் போன ஜென்மத்தில் என்னுடன் வாழ்ந்தவர்கள் அல்ல. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த ஜென்மம் ஒன்று எடுத்தாலும் இப்போ நான் யாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அவர்கள் யாரும் என்னுடன் வரப்போவது கிடையவே கிடையாது. சோ உறவுகளுடைய நிலைப்பாடு என்பது உறவுகள் வாழ்க்கைக்கு மிக அவசியம். அன்புடனும் கருணையுடனும் பழகுவது அவசியம். அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வது என்பது அவசியம். சில உறவுகள் கடமைக்குள் வரும்போது கடமைகளை மறவாமல் செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் உறவுகள் நிலையற்றது என்ற ஞானத்தில் இருந்து உறவுகளுடன் we must try to do transactions. அந்த நிலையில் நின்று செயல்படும் போது எந்த உறவுகளும் நிலையானது அல்ல. பற்று என்பது அவசியம் அற்றது. அன்பு அவசியம், கருணை அவசியம், அதைவிட முக்கியம் கடமை மிக மிக அவசியம். என்னுடைய கடமைகளை என்னுடைய உறவுகளிடம் முறையாக செய்கிறேனா என்பது மிக மிக அவசியம். ஆனால் பற்று என்பது நிலையானது, உறவு நிலையானது, நித்தியமானது என்பது தவறான நோஷன், கருத்து. எந்த உறவு வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்மை விட்டு பிரியலாம். அதே போல் புது உறவுகள் நம்மிடம் சேரலாம். எந்த நேரத்திலும் வேணாலும் புது உறவுகள் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பழைய உறவுகள் நம்மை விட்டு பிரிவதற்கும் வாய்ப்புகள். அது டியூ டு எமோஷனல் ஆர் சைக்கலாஜிக்கல் அல்லது பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் உடம்புல குறையும் போது அவர்கள் விலகுவதற்கு வாய்ப்பு. மனம் ஒன்றுபட்டு போகாத பொழுது விலகலாம் அல்லது பிராரப்தம் நம்மை விலக்கலாம். இதை ஆழமாக தியான காலத்தில் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். அடுத்தது சாந்த ஸ்வரூபம். சாந்தோகம். என்னுடல் மனம் இந்திரியங்கள் அமைதியின்றி செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் என்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபம். அறியாமையினால் என் ஆனந்தத்தை நான் தொலைத்து விட்டேன். அதை அடைவதற்குண்டான முயற்சிக்குத்தான் இந்த மனித சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சிந்தித்து ஒரு நிமிடம் அமர்ந்து போவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். கைகளை உரசி கண்களை வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்யும்.